விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக கோவையில் உள்ள ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டு பெறலாம். பிரவீன், நேற்று கிட்டத்தட்ட 990 ரூபாய் வரைக்கும் வணிக சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாம் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு விலை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன விவரம்? வணிக பயன்பாட்டிற்கான அந்த விலை என்பது சிலிண்டர்களின் விலை 993 ரூபாய் உயர்ந்திருப்பது ஒவ்வொரு ஹோட்டல்களிலுமே எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது எனவே கூறலாம். நாம் தற்போது இந்த காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உணவகத்தின் அந்த கிச்சன் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கு ஏற்கனவே கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு விதமான சிக்கல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த 993 ரூபாய் விலை உயர்வு என்பதன் காரணமாக ஏற்கனவே பல்வேறு விநியோகஸ்தர்கள் வழக்கமாக வழங்கக்கூடிய ரேட்டை விட, அதாவது அரசு தெரிவிக்கக்கூடிய ரேட்டை விட இவர்களுக்கு விற்பனை செய்வது 4000 ரூபாய் 5000 ரூபாய் என்கின்ற விலையில் தான் சிலிண்டர்களின் விலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் ஏற்கனவே 144 ரூபாய், ஏப்ரலில் 200 ரூபாய் என உயர்ந்திருந்த சூழலில் தற்போது மேலும் 993 ரூபாய் உயர்ந்திருப்பது உணவுப் பொருட்களிலும் விலையேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் விநியோகஸ்தகர்கள் தரப்பில் சமீபத்தில் ஏறிய இந்த விலையேற்றத்திற்கான தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை தெளிவாக கூறாதால் தங்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு உணவுப் பொருளிலுமே 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை ஏற்றியிருந்தார்கள். அதாவது 2 இட்லி 30 ரூபாய் என்கின்ற அளவிற்கு விலையானது உயர்வை கண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சிலிண்டர்கள் 10 சிலிண்டர்கள் வாங்கி கொண்டிருந்த இடத்தில் 3 சிலிண்டர்கள் தான் தற்போது வாங்கி கொண்டிருப்பதாகவும் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக விறகு அடுப்புகளுக்கும் ராக்கெட் அடுப்புகள் போன்றவற்றிற்குமே சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். தற்போது ஹோட்டல் உரிமையாளர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். ஏற்கனவே பல்வேறு விதமான தாக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப 993 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் உணவுப் பொருட்களின் விலையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்? மெனு லிஸ்ட்ல நீங்க ஏதாச்சும் குறைக்க போறீங்க? இனிமேல் நம்ம அது விலை ஏற்ற முடியாது, அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே நீங்க அந்த மார்ச் மாதத்துல இருந்து ஏற்றி இருந்த ஒரு விலை இருக்கு. மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ நீங்க ஆல்டர்னேட்டிவா வேற வேற சொல்யூஷனுக்கு நீங்க போயிருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உணவுப் பொருட்களுக்கான விலை ஏற்றினால் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி நிலைமை வரும்? இதுக்கு மேல நம்ம ரேட் ஏற்ற முடியாது, மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சரி சொல்றாங்க, நான் ஏற்கனவே ஏற்றி இருந்த ரேட்டுக்குள்ள என்ன சொல்றாங்க? அது மக்கள் அப்செட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடால ரேட்டு 5 ரூபாய் ஏற்றினால புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்க மற்ற சொல்யூஷனுக்குலாம் என்ன பண்றீங்க? இப்ப விறகோட விலையும் ஒரு பக்கம் ஏறி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களா, இல்ல இங்க இருக்கக்கூடிய விலையோட ரேட் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? விறகோட ரேட், விறகு விலையும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. நம்ம விறகு ஊர்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். எங்க இருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரேட் எந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு? இங்க விறகு விலை ஒரு டன் 17,000, நம்ம வாங்குற ஒரு 15,000க்கு வாங்கிட்டு ஒரு டன் ஊர்ல இருந்து. ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக, அதான் மாற்றாக செல்லக்கூடிய ஒரு அந்த விறகு என்பதும் இவர்களுக்கு விலையேற்றம் என்பது அதிக அளவில் இருப்பதன் காரணமாக சொந்த ஊர்களிலிருந்துமே வெளியூர்களிலிருந்துமே விறகை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும், இந்த விலையேற்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் உணவுகளில் விலையேற்றத்தை ஏற்படுத்தி ஓட்டல்களை நடத்துவது என்பது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக பல்வேறு ஹோட்டல் உரிமையாளர்கள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். மாற்று எரிபொருளை நாட தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.